Praise the Lord. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise the Lord. Glory be to the name of the Lord. கர்த்தர் இந்த நாளிலேயும் கிருபையாக நமக்கு தயவு பாராட்டி ஒரு புதிய நாளுக்குள் நாம் பிரவேசித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக தேவன் நமக்கு பாராட்டின அவருடைய கிருபைக்காக தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். I thank God for the grace that the Lord has rendered to add new day into our life and to come to His presence to meditate the word of God this morning. இம்மட்டும் கர்த்தர் நமக்கு நல்லவராக இருந்து போதுமானவராக இருந்து தேவன் எல்லாவற்றையும் கிருபையாய் நடத்தி வந்த அவருடைய கிருபைக்காக தேவனை நான் மனப்பூர்வமாய் ஸ்தோத்திரிக்கிறேன். I also thank God for being good to us, for being sufficient to us and for leading us and giving us grace to come thus far. இன்றைக்கு 164வது தியானம். Today it is devotion number 164. இம்மட்டும் நம்மோடு பேசி இடைப்பட்ட தேவனுக்கு நன்றி செலுத்தி கர்த்தருடைய முகத்தை நாம் இன்றைக்கு நோக்கி பார்ப்போம். Let us thank God who has helped us, who has ministered to us so far, and let us look into the presence of the Lord. Hallelujah. பாவம் பெருகுதே பாரும் பரன் இயேசுவே அழியும் மனுக்குல அதையும் ரட்சிப்பீரே அழியும் மனுக்குல அதையும் ரட்சிப்பீரே ஆத்தும ரட்சிப்பிழந்தவர் ஆயிரம் ஆயிரமா அன்றாடகமேந்த மண்ணடியில் அழிந்து சாகின்றாரே பாவம் பெருகுதே பாரும் பரன் இயேசுவே அழியும் மனுக்குல அதையும் ரட்சிப்பீரே ரட்சிப்பின் நற்செய்தி கேட்பவர் எச்சரிப்பை வெறுத்து ரட்சகர் இயேசுவை இழந்தோராய் இன்று கேட்டழிகின்றார் பாவம் பெருகுதே பாரும் பரன் இயேசுவே அழியும் மனுக்குலம் அதையும் ரட்சிப்பீரே தானியேல் போல ஜெபித்திடும் தாசர் பலர் மறைந்தார் தீரப்பின் வாசலில் நிற்கும் சிலர் கழைத்து தூங்கி போனார் பாவம் பெருகுதே பாரும் பரன் இயேசுவே
இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல ஆண்டவரே, உம்முடைய புண்ணிய நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். Our loving and merciful Father, we praise you and we thank your great name, Lord. இந்த நாளிலேயும் ஒரு புதிய நாளை எங்களுக்கு தந்து உம்முடைய சமூகத்திலே விழிக்கும்படியாக எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். Lord, we also thank you for adding one more new day to our life and to come to your presence this morning, Lord. எங்களுக்காக நலமானவைகளை நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருப்பதற்காக உமக்கு நன்றி. Lord, thank you that you have prepared things that are good to us, Lord. இந்த நாளிலேயும் போதிக்க வேண்டிய உம்முடைய சத்தியங்களை அடியார்கள் செவிகள் கேட்க உம் சித்தத்தின்படி போதிப்பீராக. May the Lord teach us the thing according to your will that we are supposed to listen to, Lord. உம்முடைய வழிகளை அறிந்து கொள்ள, உம் சித்தத்தை அறிந்து கொள்ள, உமக்கு பிரியமானதை செய்ய தேவனே எங்களுக்கு கற்றுத் தருவீராக. May the Lord teach us to, Lord, know your will, to understand your will and do things that are pleasing to you, Lord. உம்முடைய நாமத்தை மாத்திரம் எங்களிலே தயவாக மகிமைப்படுத்தும். Lord, graciously glorify your name alone in our life, Lord. இன்றைக்கு இன்னும் மண்டையிலே எங்களை இழுத்துக்கொள்ளும். Draw us more closer today, Lord. உம்முடைய வார்த்தையினால் எங்களை போஷித்து நடத்தும். Lord, feed us through your word and lead us, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen. ஆமென். Praise the Lord. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise the Lord. Glory be to the name of the Lord. இந்த நாளிலேயும் 164வது தியானத்திலே கர்த்தர் நம்மை பிரவேசிக்க பண்ணின அவருடைய கிருபை எண்ணி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். Even today, thank God for giving us grace to enter this devotion number 164. இந்த நாளிலும் நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கலாம். Let us meditate the word of God today. நீதிமொழிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 10 முதல் 12 வசனங்களை நான் வாசிக்கிறேன். Proverbs chapter 8 verses 10 to 12. வெள்ளியை பார்க்கிலும் என் புத்திமதியையும் பசும் பொன்னை பார்க்கிலும் ஞானத்தையும் அங்கீகரித்துக் கொள்ளுங்கள். முத்துக்களை பார்க்கிலும் ஞானமே நல்லது. இச்சிக்கப்படத்தக்கவைகள் எல்லாம் அதற்கு நிகரல்ல. ஞானமாகிய நான் விவேகத்தோடே வாசம் பண்ணி நல் யுக்தியான அறிவுகளை கண்டடைகிறேன். Receive my instruction and not silver, and knowledge rather than choice gold. For wisdom is better than rubies, and all the things one may desire cannot be compared with her. I, wisdom, dwell with prudence, and find out knowledge and discretion. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். பெருமையையும் அகந்தையையும் தீய வழிகளையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன். The fear of the Lord is to hate evil, pride and arrogance and the evil way and the perverse mouth I hate. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இன்றைக்கு நான் இந்த 13ஆம் வசனத்தை சற்று நான் முக்கியப்படுத்த விரும்புகிறேன். Today I want to emphasize on this verse 13. நாம் இந்த 10ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டுள்ள சத்தியங்களை நாம் பல கோணங்களிலே நமக்கு தியானித்திருக்கிறோம். The truth that are revealed from verses 10 to 12 we have already dealt detailed in many perspectives here. ஞானம் எப்படி எல்லாவற்றிலும் மேன்மையானது, எல்லாவற்றிலும் ஞானம் எப்படி சிறந்தது, அது எப்படி ஒப்பிடப்பட முடியாத மேன்மை உள்ளது, இச்சிக்கப்படத்தக்க எல்லாவற்றிலேயும் அது சிறந்தது என்று நாம் பல கோணங்களிலே இதை நம்ம தியானித்திருக்கிறோம். So we have meditated on this, how this wisdom is great, how this wisdom is special, how this has to be desired which cannot be compared with any other thing. So we have dealt with this in many other ways. 13ஆம் வசனத்துல தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்று எழுதியிருக்கிறது. Verse 13 says the fear of the Lord is to hate evil. தீமையை செய்யாமல் இருக்கிறத பற்றி நாம அறிந்திருக்கிறோம். We know about not doing evil. ஆனால் வேதம் சற்று மேலே போய் தீமையை செய்யாமல் இருக்கிறது என்று சொல்லாம தீமையை வெறுங்க அப்படின்னு சொல்லுது. But here the Bible goes bit further. It doesn't say do not do evil, but it says to hate evil. அவன் சொல்லுகிறத பாருங்க 13ஆம் வசனத்தின் கடைசி பகுதியில. The last part of verse 13. பெருமை, அகந்தை, தீய வழி, புரட்டுவாய் இவைகளை நான் வெறுக்கிறேன் என்று அவர் டிக்ளேர் பண்றாரு. He declares pride and arrogance and the evil way and the perverse mouth I hate. நீங்கள் 101ஆம் சங்கீதத்துக்கு வருவீர்களானால் if you come to Psalm 101 இதே போன்ற ஒரு காரியத்தை
அப்போ அந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறத நீங்க பார்க்கலாம். You can see the psalmist speaks such kind of a similar thing here. நீங்கள் 3ஆம் வசனம் பாருங்க. Verse 3. தீங்கான காரியத்தை என் கண் முன் வைக்க மாட்டேன், வழி விலகுறவனின் செய்கையை வெறுக்கிறேன், அது என்னை பற்றாது. I will set no wicked thing before mine eyes. I hate the work of them that turn aside. It shall not cleave to me. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. 5ஆம் வசனத்துல பாருங்க. Verse 5. பிறனை ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை சங்கரிப்பேன், மேட்டிமை கண்ணனையும் பெருநெஞ்சு உள்ளவனையும் பொறுக்க மாட்டேன் என்று சொல்ற. Whoso privily slandereth his neighbor, him will I cut off. Him that hath an high look and a proud heart will not I suffer. அப்போ இங்க அவங்களுடைய மனநிலையை பற்றி நம்ம வாசிக்கிறோம். Here we can read about his attitude. ஒரு தேவனுடைய பிள்ளை நான் தீமை செய்யறதில்ல, தீமையை விட்டு விலகுறேன் அப்படின்னு சொல்ற நிலையிலிருந்து தீமையை வெறுக்கிறேன்னு சொல்ற நிலைக்கு வரணும். A child of God should come from the state of where he says that I don't do evil or I depart from evil to the state of I hate evil. நாமெல்லாம் வேத சத்தியத்திலிருந்து படித்திருக்கிறோம், நாம யாரையும் வெறுக்க கூடாது அப்படின்னு சொல்லி. We have learned from the scriptures that we should not hate anyone. சத்துருக்கள் மேல கூட நம்ம நேசம் உள்ளவர்களா இருக்கணும்னு வாசிக்கிறோம். We read that we should also love our enemies. ஆனால் சத்துருவை வெறுக்கிற அதே வேளையில பாவத்தை வெறுக்கிற ஒரு சுபாவம் நமக்கு இருக்கணும். மன்னித்துக்கொள்ளுங்க, சத்ருவை நேசிக்கணும்னு சொல்ற அதே நேரத்தில் பாவத்தை வெறுக்கணும் அப்படின்னு சொல்லி வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுது. So when the Bible says we have to love our enemies, at the same time it also says we have to hate evil. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இயேசு சொன்னார், ஒரு மனிதன் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்வது கூடாத காரியம். Jesus said no man can serve 2 masters. ஒருவனை அவன் நேசிப்பான், இன்னொருவனை அவன் வெறுப்பான். He will love the one and he will hate the other. அப்போ என்னுடைய எஜமான் தேவனாய் இருப்பாரானால், if my master is God, நான் பிசாசையும் அவனுடைய செய்கைகளையும் நான் வெறுப்பதற்கு எனக்கு ஒரு பழக்கம் வேண்டும். then I should have the habit of hating the devil and its habit. நீங்கள் ஆமோஸின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனத்தை வாசித்தால், if you read Amos chapter 5 and verse 15, நீங்கள் தீமையை வெறுத்து நன்மையை விரும்பி ஒலிமுக வாசலில் நியாயத்தை நிலைப்படுத்துங்கள். hate evil, love good, establish justice in the gate. நன்மை செய்யறது தப்பு இல்ல. It is not wrong to do good. நன்மையை நீங்க விரும்பி செய்ய வேண்டுமானால் முதலாவது தீமையை நீங்க வெறுக்கணும். But if you have to love and do good, you have to hate evil first. நீங்கள் ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, if you read Romans 12 and verse 9, உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். let love be without hypocrisy, abhor what is evil, cling to what is good. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நீங்க கர்த்தருக்கு பயப்படுகிறீர்களா? Are you fearing God? நீங்கள் ஞானத்தை விரும்புகிறீர்களா? Do you desire wisdom? நீங்கள் புத்தியை, அறிவை நீங்கள் பொக்கிஷமாக நீங்கள் அதை ஏற்றுக்கொள்றீங்களா? Do you consider and accept knowledge as more special and treasure? நமக்குள்ள தீமையை குறித்த ஒரு வெறுப்பு இருக்க வேண்டும். We should have a hatred against evil. நீங்கள் நன்மையை விரும்புகிறீர்கள் என்றால் தீமையை வெறுக்கணும். If you love good, then you have to hate evil. நன்மையை பற்றி கொள்ள வேண்டுமானால் தீமையின் மேல ஒரு வெறுப்பு நமக்கு இருக்கணும். If you ought to cling to what is good, you have to abhor what is evil. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ஆனால் அநேகருடைய வாழ்க்கையில இந்த தீமையை வெறுக்காம தீமைக்கு அவங்க ஒரு சாஃப்ட் கார்னர் வைத்திருக்கிறாங்க, அல்லது தீமையை அவங்க நேசிக்கிறவர்களா கூட இருக்கிறாங்க. In certain people's life, they don't hate evil, but rather they have a soft corner, and some people even love evil. நீங்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் 52ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை வாசித்தால், if you read Psalm 52 verse 3, நன்மையை பார்க்கிலும் தீமையையும் யதார்த்தம் பேசுகிறதை பார்க்கிலும் பொய்யையும் விரும்புகிறாய் என்று போட்டிருக்கு. You love evil more than good, lying rather than speaking righteousness. என்னமா? What is that? நன்மையை விரும்புறத பார்க்கிலும் தீமையை நீ விரும்புகிறாய். You love evil more than good. யதார்த்தம் பேசுகிறதை பார்க்கிலும் பொய்யை பேச விரும்புகிறாய். You also love to lie rather than speak righteousness. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the ஒரு Lord. தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில இந்த தீமையின் மேல
ஒரு வெறுப்பு இருக்க வேண்டும். So therefore, a child of God should have hatred upon this evil. நான் நினைக்கிறேன் இந்த தீமையை முதல்ல தீமைன்னு நாம வகையறுக்க தெரிஞ்சா அந்த தீமையை நாம வெறுக்க வேண்டும் அப்படின்றதையும் கற்றுக்கொள்வோம். So first, if you know to discern what is evil, then we will have or get an hatred against this evil. சிலருக்கு ஒரு philosophy இருக்கு, ஒரு தத்துவம் இருக்கு, எதிலுமே தீமை கிடையாது, எல்லாமே நன்மை தான் அப்படின்னு ஒரு ஜெனரலைஸ் பண்ற ஒரு பழக்கம் இருக்கு. Some people have the philosophy where they say there is no evil in anything, everything is good. எல்லாத்தையுமே நல்லதா பார்க்கிறது. They look at everything in a good perspective. பாவத்துக்கு கூட ஒரு நல்ல ஒரு வெள்ளை பூசிடுறது. So they will also paint even sin. இந்த எல்லாத்துக்குமே எந்த தீமைக்கும் ஒரு நல்ல கன்வீனியன்ட்டான ஒரு விளக்கம் கொடுத்து அதுலலாம் தீமை இல்லைன்னு சொல்றது. They will give a convenient explanation for everything and they will say there is no evil present in it. ஆகவே இந்த தீமையின் மேல ஒரு வெறுப்பை அவங்க வளர்க்கிறது கிடையாது. Therefore they don't have or bring up any hatred against this evil. அதை கன்வீனியன்ட்டா தங்க லைஃப்ல குடிகொள்ள பண்றதுக்கு காரணம் என்னன்னா அவைகளை டிஃபைன் பண்றதுக்கு அவங்களுக்கு தைரியமோ அல்லது திறனோ இல்லாததுனால. The reason why they conveniently make it stay in their life is because they don't have a definition for it or they don't define it properly. நீங்கள் அதனால தான் ஏசாயா 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், if you read Isaiah chapter 5 and verse 20, தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ என்று எழுதியிருக்கு. It is written, woe to those who call evil good and good evil, who put darkness for light and light for darkness, who put bitter for sweet and sweet for bitter. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. என்ன அருமையா ஆண்டவர் பேசுறார் பாருங்க. How beautifully the Lord speaks here. தீமையை நன்மைன்னு சொல்வாங்களா, நன்மையை தீமைன்னு சொல்றாங்களா? They will call evil as good and good as evil. இருளை வெளிச்சம்னுவாங்களா, வெளிச்சத்தை இருள்னுவாங்களா? They will call darkness as light and light as darkness. கசப்பை தித்திப்புன்னுவாங்களா, தித்திப்பை கசப்புன்னு சொல்லுவாங்களா? They will call bitter as sweet and sweet as bitter. இவர்களுக்கு ஐயோ அல்லது இவர்கள் மேல் பரிதாபம் என்று சொல்லுகிறார். He says woe to them or it is really pity for them. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நம்முடைய வாழ்க்கையில இது ரெண்ட முதல்ல டிஃபரன்ஷியேட் பண்ண டிஸ்டிங்க்டான நம்ம பிரித்து பார்க்க நமக்கு தெரியணும். So first we have to learn to differentiate and distinguish between both these things. இதுக்கு நடுவுல சமரசம் இருக்க கூடாது. We should not compromise between each other. தீமையை தீமைன்னு முதல்ல நம்ம பார்க்க பழகணும். First we have to learn to see evil as evil. நாம் அதுல காம்ப்ரமைஸ் பண்ணி சமரசம் பண்ண ஆரம்பித்தோம். கிரே ஏரியான்னு சொல்லுவாங்க பாருங்க. இந்த கிரே ஏரியாஸை வச்சுக்கிட்டே இருப்போம்னா நாம் அதை வெறுக்க மாட்டோம். If you try to compromise between them and have the gray area in that, you will never come out of it. நம்ம எப்பவுமே அவைகளை அகாமடேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதை நம்ம வாழ்க்கையில மறைச்சிக்கிட்டே இருப்போம். அதுல தொடர்ந்து வாழ்ந்துகிட்டே இருப்போம். So we will always try to accommodate it. We will continue to have it in our life and we will continue our life in that. ஏன் சொன்னா ஐயோ அதெல்லாம் போய் தீமைன்னு சொல்லிட்டா எப்படி, அதெல்லாம் கெட்டதுன்னு சொல்லிட்டா எப்படி, அதெல்லாம் பாவமாகாது இப்படின்னு சொல்லி பாவத்திற்கு இரக்கம் காட்டுறது. So it's because you show pity upon sin, saying how can I say there is evil in that, how can I say that is evil, how can I say there is sin in it. மல்கியா 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல வாசிக்கும்போது, if you read Malachi chapter 2 and verse 17, உங்கள் வார்த்தைகளினாலே கர்த்தரை வருத்தப்படுத்துகிறீர்கள். You have wearied the Lord with your words. ஆனாலும் எதனாலே அவரை வருத்தப்படுத்துகிறோம் என்கிறீர்கள். Yet you say, in what way have we wearied him. பொல்லாப்பை செய்கிறவன் எவனும் கர்த்தரின் பார்வைக்கு நல்லவன் என்றும் அப்படிப்பட்டவர்கள் பேரில் அவர் பிரியமாய் இருக்கிறார் என்றும் நியாயந்தீர்க்கிற தேவன் எங்கே என்றும் நீங்கள் சொல்லுகிறதுனாலேயே. In that you say, everyone who does evil is good in the sight of the Lord and it delights in them, or where is the God of justice? என்னவா உங்க வார்த்தைகளாலேயே நீங்க தேவனை ரொம்ப வருத்தப்படுத்துறீங்கன்னு சொல்றாரு. He says you grieve the Lord with your words. எதனால வருத்தப்படுத்துனீங்க? How did you grieve the Lord? பொல்லாப்பை செய்கிறவன் கர்த்தருடைய பார்வைக்கு ரொம்ப நல்லவன் நீங்க தீர்ப்பு எழுதுறதுனால. So by writing justice that he who does evil is good in the sight of the Lord. அப்படிப்பட்டவர்கள் மேல கூட கர்த்தர் ரொம்ப பிரியமா இருக்கிறாருன்னு சொல்றதுனால. By saying that the Lord is delighted in even such kind of people. நியாயம் தீர்க்கிற தேவன் எங்கே, அவர் அப்படிலாம் நியாயம் தீர்க்க வரமாட்டார் அப்படின்னு சொல்றது. And you say where is the God of justice, he will not come to just give the justice like that. இன்னைக்கு பாருங்க, பாவத்தை பாவம்னு சொல்றதுக்கு நிறைய பேருக்கு துணிச்சல் இல்ல, விருப்பமும் இல்ல. Today many people are not bold enough and they don't find guts to say evil as evil and sin as sin. அநேக இடங்கள்ல சபை கரைபட்டு வாழ்க்கைகள் மாறாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா
அவங்க செய்யற குற்றத்தை வந்து குற்றம்னு சொல்றது இல்ல. The reason why many churches have not changed and there is no change in the life of many people, it's because they don't say straightly that what they do wrong is as wrong. இது வந்து ஒரு பெரிய பிரச்சனைன்றதை நான் பார்க்கிறேன். I look this as a great problem today. அதாவது எந்த பாவத்திற்கு ஒரு கன்வீனியன்ட்டான ஒரு விளக்கத்தை கொடுத்து, ஐயோ இவங்களெல்லாம் நம்ம பாவி, இதெல்லாம் பாவம்னு சொல்லிட்டா இவங்களெல்லாம் நம்ம இழந்துருவோமே, இவங்கெல்லாம் நம்மளை விட்டு தூரம் போயிடுவாங்க, அதனால எல்லாரையும் கூட்டணி போல வைத்துக்கொள்ளணும், நமக்குள்ளேயே வச்சுக்கிடணும் அப்படின்றதுக்காக பாவத்தை கூட பாவம் இல்லைன்னே சொல்றதுக்கு இன்னைக்கு நிறைய பேர் துணிஞ்சிட்டாங்க. They find a convenient explanation, so they don't want to miss those people. They don't want to say them as or brand them as sinners and say it as sin and lose those people. They want everyone to be under their group. Therefore, they hesitate and they don't say evil as evil. ரொம்ப வேதனையோட நான் சொல்லுகிறேன். I say with this pain. நிறைய வெளிநாடுகளில் வந்து போதகர்கள் வந்து இப்போ எப்படி பேசுகிறாங்க அப்படின்னு கேட்டால், ஓரின சேர்க்கை, எல்லா விதமான அருவருப்பான பாவங்களை செய்கிறவங்கள அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அது வந்து ஆண்டவர் அவங்கள ரொம்ப நேசிக்கிறாரு, அது ஒரு பலவீனம் அவங்களுக்குள்ள, அது வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற போராட்டம், அது வந்து போக போக சரியாயிடும், நம்மெல்லாம் அவங்கள வெறுக்கக்கூடாது, அதெல்லாம் நம்ம பாவம்லாம் சொல்லிடக்கூடாது. So even in many foreign countries, even today the preachers say that these homosexuals or other kind of abomination sins, they say that is a kind of weakness, that is not sin, that is not, they are not sinners, they have that weakness, they struggle with this, but they will be okay as days goes by. இன்னைக்கு ஒரு விதமான ஒரு கல்ச்சர் வந்து கிறிஸ்டியன் வேர்ல்டில் வந்துருச்சு. கூட்டத்தை சேர்க்கணும், எல்லாரையும் தங்க கீழே வச்சுக்கணும் அப்படின்றதுக்காகவே பாவத்தை பாவம்னு கண்டிச்சு பேச மாட்டேங்கிறாங்க. So today there's a new culture that is growing up in Christian Christianity, where they don't say sin as sin and evil as evil because they want the crowd and people under them. அவங்க எல்லாரையும் திருப்திப்படுத்த விரும்புறாங்க. They wanted and they try to satisfy everyone. எல்லாரையும் தங்க செட்டைகளுக்குள்ள வைத்துக் கொள்ளணும். They want to bring everyone under their wings. கூட்டம் குறைஞ்சிட கூடாது. They should not have numbers reduced in them. யாரையும் வந்து மனம் புண்படுத்திட கூடாது. They should not hurt anyone. அதனால அவங்க பாவம் செஞ்சா கூட அதெல்லாம் இந்த காலத்துல அதெல்லாம் நம்ம வந்து பாவம்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தா சரிப்படாது. So even if they commit sin, they say we cannot say this as sin even in this culture today. அதனால ஆண்டவர் அவங்க மேல ரொம்ப கிருபையா இருக்கிறாரு. Therefore the Lord is more gracious upon them. தேவன் அதெல்லாம் ஒண்ணும் பார்க்க மாட்டாரு. The Lord will not look at those things. இங்க அப்படிதானே சொல்லியிருக்கிறாரு. This is what he says here. ஏன் நீங்க பேசுறது கர்த்தருடைய பார்வைக்கு ரொம்ப வருத்தமா இருக்குன்னு சொன்னா, why the thing what you speak is really varies and grieves the Lord. பொல்லாப்பு செய்கிறவனை பார்த்து கர்த்தருடைய பார்வையில அவன் நல்லவன் என்று நீங்க சொல்றீங்களே, it's because you see the one who does evil is good in the sight of the Lord. அதே போல இப்படிப்பட்ட பொல்லாப்பு செய்கிறவர் மேல கர்த்தர் ரொம்ப பிரியமா இருக்கிறார்னு வேற சொல்றீங்களே. And also you say the Lord delights in those who does this evil. இன்னைக்கு இது நடக்குதா இல்லையா பாருங்க. இன்னைக்கு So is this happening or not today? அன்றைக்கு மல்கியால ஆண்டவர் எழுதினது இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. The thing which the Lord wrote in Malachi those days is happening today. நீங்கள் அன்றைக்குள்ள வேத சரித்திரத்தை படித்தீங்கன்னா, if you read the biblical history those days, இந்த மல்கியா புஸ்தகத்துக்கு அப்புறமா நீண்ட தூரம் இருண்ட காலமாக தேவன் இஸ்ரவேல் ஜனங்களோடு பேசாமல் அவர்களோடு வைத்திருந்த உறவுல ஒரு இருண்ட காலமாக கணிக்கப்படுகிறது. So after this Malachi there is a long period of darkness, a dark period where the Lord never spoke to the people of Israel. ஏன் கர்த்தர் இவர்கள்ட்ட பேசாம தன்னோட முகத்தை மறைச்சாரு? Why did the Lord close his face or turn away his face, not speaking with those people? ஏன் கர்த்தருடைய வார்த்தை அவங்க நடுவுல தொனிக்கல? Why the word of God did not come up between them? ஏன் தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசிகள் தீர்க்கதரிசனம் உரைக்காம போயிட்டாங்க? Why the prophets who came from the throne of God did not prophecy to the people? ஏன் கர்த்தர் ஊழியர்களை அவங்களுக்கு அனுப்பல? Why the Lord did not send any of his servants to them? ஏன்னா எல்லா கூட்டமும் எப்படி சேர்ந்துட்டாங்க அப்படின்னா, தீமையை நன்மைன்னு சொல்றது, it's because everyone gathered together to say evil as good. தீமை செய்கிறவனை பார்த்து பயப்படாதப்பா கர்த்தர் உன்னை ரொம்ப நேசிக்கிறாருன்னு சொல்றது, and to the evil doer they say don't worry, the Lord always loves you. நீ கர்த்தரின் பார்வையில ரொம்ப நல்லவன் நீனு, and they say you are very good in the sight of God. அப்படிப்பட்டவர் உன் மேல கர்த்தர் ரொம்ப நேசம் வச்சிருக்கிறார். God loves you. யார? சின்னரை பார்த்து. and unto them they say that the Lord loves you. எதுக்கு நேசிக்கிறாரு? செய்யற பாவத்துக்கா? so does the Lord love because of your sin? இல்ல, வேதம் சொல்லுது பாவம் பாவம் தான். The Bible says sin is always sin. அத ஒருத்தன் வெறுக்கணும்.
And everyone should hate it. ஒரு தேவனுடைய மனுஷன் அதை வெறுக்கணும். A child of God should hate it. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இந்த நிலைக்கு நாம வர வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். It is essential for us to come to this stage in our life. சில பேர் இன்னும் சொல்றாங்க, சில குற்றங்களை அன்போடு செய்தாங்கன்னா அது குற்றம் கிடையாது. Some people say it is not wrong if you do certain actions in love. அதாவது நீங்க அவங்க செய்யற தப்ப நீங்க பார்க்காதீங்க, அவங்கள நீங்க தனிப்பட்ட விதமா பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க. They will say you don't look at the mistakes that they commit, but if you look at them personally, they are really good. ரொம்ப அன்பானவங்கங்க. They are so loving. அவர் கொலை பண்ணுவார், ஆனா ரொம்ப அன்பானவர். He will murder, but he is very loving. அவர் நிறைய தப்பு தீங்கு பாவம் எல்லாம் பண்ணுவாரு, ஆனா நீங்க தனியா பேசி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லவர் அவர். He will commit many mistakes, sins and all corruption, but when you talk personally to them, they are so loving. எல்லாத்தையுமே நம்ம குற்றம்னு சொல்லிட முடியாது. You cannot brand everything as a mistake. இப்படி கன்வீனியன்ட்டா அகாமடேட் பண்ணி எல்லாத்தையும் உள்ள சேர்த்து வச்சுக்கிட்டு தேவனுடைய கோபம் நம்ம மேல திரும்பிராம இருக்கணும். So we should not accommodate conveniently such kind of people with us, and we should not see that the wrath of God turning upon us. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அதனால தான் வேதம் சொல்லுது, தீமையை வெறுத்திருப்பா அப்ப நன்மையை நீ பற்றிக்கொள்வாய். That's why the Bible says you have to hate and abhor evil so that you will cling on to what is good. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இது ஒரு நாணயத்தின் ரெண்டு பக்கம் மாதிரி. This is like two sides of a coin. நீங்க நன்மையை நீங்க பற்றிக்கொள்ளணும்னா தீமையை வெறுக்கணும். If you have to cling to what is good, then you have to hate evil. நன்மையும் தீமையும் ஒண்ணா வச்சுக்கிட்டு உட்கார முடியாது. You cannot have both good and evil together. அது எப்படி வெளிச்சத்தையும் இருளையும் நீங்க ஒரே இடத்துல குடிகொள்ள முடியாதோ, like how you cannot accommodate both darkness and light in the same place. நான் சொல்லுவேன், நன்மையும் தீமையும் நீங்க ஒன்றா சம்பந்தப்படுத்தவே முடியாது. I tell you, you cannot bring together this evil and good. அதான் வேதம் சொல்லுது, கர்த்தருடைய ஆலயத்திற்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? That's why the Bible says, what is the relationship between God's temple and the idols? பரிசுத்தத்துக்கும் பாவத்திற்கும் சம்பந்தம் ஏது? What is the relationship between holiness and sin? அவைகளிலிருந்து நீங்கள் பிரிந்து வாருங்கள். You have to separate from those things. அப்ப கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாய் இருப்பார். Then the Lord will be delighted on you. உங்களை கர்த்தர் மற்ற ஜனங்களிலிருந்து தமக்கென்று பிரித்தெடுத்திருக்கிறார். The Lord has separated you from other people for his own, தம்முடைய துதியை சொல்லி வரும்படி, that you may proclaim his praise, பரிசுத்த ஜாதியாய் அவருக்கு முன்னாடி நிற்கும்படி, that you may stand as a holy generation before him. பாவத்திட்ட நீங்க ரொம்ப கம்ஃபர்ட்டபிளா ரொம்ப சாஃப்ட்டா இருக்காதீங்க. You don't be comfortable or very soft to the sin. இன்னைக்கு நம்முடைய தியானத்தின் தலைப்பு தீமையை வெறுக்க பழகுங்கள். Today the title of our devotion is learn to hate evil. தீமையை வெறுக்க பழகுங்கள். Learn to hate evil. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நான் இன்றைக்கு 3 காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புறேன். Today I want to share 3 things with you. எப்பொழுது நாம் தீமையை வெறுக்க நாம கற்றுக்கொள்ள முடியும்? So when can we learn to hate evil? 3 காரியங்கள். 3 things. முதலாவது எழுதிக் கொள்ளுங்க. Number 1. பாவம் அல்லது தீமையினுடைய தோற்றத்தையும் அதனுடைய அல்லது துவக்கத்தையும் அதனுடைய பின்விளைவுகளையும் நாம் சரியாக விளங்கிக் கொள்வோமானால் நாம் தீமையை அல்லது பாவத்தை நாம் வெறுப்போம். The better we understand the source and consequences of sin, the more we will hate sin and evil. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நான் சொன்னேன், நீங்க பாவத்தையும் தீமையையும் அது எங்கிருந்து வருது, அதனுடைய பின்விளைவுகள் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த பாவத்துக்கு நாம ரொம்ப வசதியான ஒரு இடமோ அதனிடத்துல ரொம்ப மெருதுவாகவோ நம்ம பழக மாட்டோம். அதை நம்ம மனமாற வெறுத்துருவோம். I tell you, if you understand the source and consequences of sin, then we will not give a comfortable accommodation and we will not have a soft corner for this sin. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்க. Look at 1 John chapter 3 verse 10. இதனால் தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. In this the children of God and the children of the devil are manifest. Whoever does not practice righteousness is not of God, nor is he who does not love his brother. ரொம்ப தெளிவா சொல்லிருக்கு. It is very clearly said. பாவமும் தீமையும் தேவனிடத்திலிருந்து பிறக்கிறது கிடையாது. So this sin and evil does not come from God. நீதியை செய்யாமல் இருக்கிறவன், அன்பு கூறாமல் வெறுப்பை வைத்திருக்கிறவன்,
இந்த பாவங்களை செய்கிறவன் தேவனால் உண்டானவன் அல்ல, அவன் பிசாசினால் உண்டானவன் என்று போட்டிருக்கு. And it says, whoever does not practice righteousness and whoever does not love his brother is not of God, he is of devil. அவன் தேவனுடைய பிள்ளையா இருக்க முடியாது, அவன் பிசாசின் பிள்ளையா இருக்க முடியும்ன்றத வெட்ட வெளிச்சமா சொல்லி காட்டிடுறார். It is very clearly said they cannot be the children of God, but they are the children of the devil. நீங்கள் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசித்து பாருங்க. If you read 1 John 5:18, தேவனாலே பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். we know that whoever is born of God does not sin. தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். But he who has been born of God keeps himself, and the wicked one does not touch him. நீங்கள் 3 யோவான் 11ஆம் வசனம் வாசித்து பாருங்க. If you read 3 John verse 11, பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை என்று போட்டு. beloved, do not imitate what is evil, but what is good. He who does good is of God, but he who does evil has not seen God. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவது. Glory be to the name of the Lord. அப்போ இந்த தீமை, இந்த பாவம் எங்கிருந்து வருதுன்னா தேவனிடத்திலிருந்து வரல, அது பிசாசினிடத்திலிருந்து வருகிறது அப்படின்றத முதல்ல நம்ம விளங்கிக் கொள்ளணும். So first we have to understand the source of the sin and evil is not from God, but it is from devil. அதை நீங்க முதல்ல சரியா விளங்கிக் கொள்ளலைன்னா நாம தீமையை கூட நாம நன்மைன்னு ஏற்றுக்கொள்வோம், தீமைக்கு ஒரு நல்ல ஒரு பதுங்கும் இடத்தை நம்மகிட்ட கொடுத்துருவோம். So if you don't understand that properly, then we will accept evil as good and we will give a comfortable space for this sin. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. அடிக்கடி நாம இந்தியாவில் விசேஷமா நாம காஷ்மீர்ல அல்லது எங்கேயாவது ஒரு இடத்துல தீவிரவாதிகள் எங்கேயோ பதுங்கி இருக்கிறார்கள் அப்படின்ற செய்தி வரும். So very often we will get news that even in Kashmir and other places that the terrorists are hiding in the places, certain places. அதாவது அவங்க பதுங்கி இருக்கிற இடங்களை, மறைந்திருக்கிற இடங்களை இந்த இராணுவத்தினர் என்ன பண்றாங்கன்னா தேடி போய் அவன் ஒரு குண்டு போடுறதுக்கு முன்னால, அவன் சில பேரை கொல்றதுக்கு முன்னாலே என்ன பண்ணிடுவாங்கன்னா அவனை விலக்கிடுவாங்க. So before they drop a bomb or kill certain people, our army people will go and search of those hiding people, terrorists, and they will remove them or destroy them. நீங்க நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா உலகளாவிய அளவுல தீவிரவாதிகளை கூட அவங்க பெரிய செய்கைகளை அவங்க தீங்குகளை செய்யறதுக்கு முன்னாலேயே அவங்கள கொன்று போட்டுருவாங்க, நிறைய பேரை கொன்றுவாங்க. Even the international level you see these terrorists, they will be killed or destroyed even before they commit a great blunder. அவர்கள் அவர்களை அவர்களுடைய கைப்பிடியை விட்டு அவங்க கொஞ்சம் தப்பிக்க விட்டுட்டாங்க, அவர்களுக்கு கொஞ்சம் சாஃப்ட் கார்னர் கொடுத்தாங்கன்னா பின்பு அவர்கள் மேல் வரப்போகும் தீமையை அவங்களால தடுக்கவே முடியாது. If they just let them out of the grip or give a soft corner towards them, then they cannot stop the great destruction that they are waiting for. அவர்களுக்கு கொஞ்சம் நீண்ட கயிறை கொடுத்து கொஞ்சம் காலத்தை கொடுத்து தாமதிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பின்பு வரப்போகும் பெரிய தீங்கு ஒரு பெரிய அழிவை கொண்டு வரும். So if they give a long rope or if they just give some more time, then the destruction that awaits them is really great. நான் சொல்றேன், தீமையை நாம வெறுக்க வேண்டுமானா இந்த பாவத்தினுடைய வேர் எங்க இருக்கு? தீமையின் வேர் பிசாசானவன் என்பதை முதல்ல நாம் அறிந்து கொள்ளணும். So if we ought to hate evil and sin, then we have to understand where is the source and the root, which is the Satan. நான் வெளிச்சத்தின் பிள்ளை, I am a child of light. என் தேவன் வெளிச்சத்திற்குரியவர். My God belongs to light. அவர் தேவனை வெளிச்சமாய் இருக்கிறார். And he is the light. ஆனால் தேவன் வெறுக்கிற, தேவனுக்கு சம்பந்தமே இல்லாத இருளையும் அவனுடைய அதிகாரத்தையும் உடைய பிசாசானவனிடத்துல தீமை வருது அப்படின்றத நம்ம சரியா இனங்கண்டோம்னா அவனை நாம் வெறுப்போம். But if we easily understand and discern that this evil and sin come from devil who is against the Lord and who is the ruler of darkness. நான் சொல்லுவேன், தீமையை வெறுப்பது ரொம்ப லகு. ஏன்னு கேட்டா தீமையினுடைய தோற்றத்தை மாத்திரமல்ல, தீமையினுடைய பின்விளைவுகளை கூட வேதம் நமக்கு ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது. I tell you, hating sin and evil is really easy. It's because the Bible not only says about the source of this evil, but also it says about the consequences of it. நீங்கள் வேதத்தை வாசிப்பீர்களானால், if you read the Bible, இந்த பாவம் தேவனை விட்டு ஒரு மனிதனை பிரிக்கிறது என்று பார்க்கலாம். we see that this sin separates us from God. யோவான் 8:34 வாசிக்கும்போது இந்த பாவம் ஒரு மனுஷனை அடிமைப்படுத்துகிறது என்று பார்க்கலாம். In John 8:34 we read that this sin enslaves us. நீங்கள் ஆதியாகமம் 2:17 வாசிக்கும்போது,
ஆதியாகமம் 2:17. If you read Genesis 2:17, நீங்கள் பார்க்கும்போது இந்த 2:17 பாவத்தின் விளைவாக இந்த உலகத்திற்குள்ள வியாதி, துக்கம், அவமானம், மரணம் கூட இந்த உலகத்திற்குள்ளே வருவதற்கு தீமை காரணமாக இருந்தது நீங்க பார்க்கலாம். you can see sin was the reason that brought sickness, sorrow, shame and death into this world. உண்மையில் சொல்ல போனால் இன்றைக்கு நரகம் இருப்பதற்கே காரணம் என்னன்னா பாவத்தினால தான். Truly to say, the reason why hell exists today is because of the sin. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. இந்த பாவத்தினுடைய தோற்றத்தையும் அதனுடைய எங்கிருந்து அது வருது, அது என்ன செய்யும் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அந்த பாவத்தை நேசிக்க மாட்டீங்க, அதை வந்து நீங்க ரொம்ப வெறுப்பீங்க. If you identify what is the source and the consequence of this sin, then you will not love it, you will hate it. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. முற்காலத்துல நாம அதுல இருந்தோம். Earlier we were in it. இன்றைக்கு நான் அதை விட்டு வெளியே வந்தது மாத்திரம் இல்ல, அதை வெறுக்கிறேன். But today I have not only came out of it, but I also hate it. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. முதலாவது எப்போ நம்ம வந்து தீமையை வெறுப்போம்னு சொன்னா, இந்த தீமையினால வருகிற பின் விளைவுகளை மாத்திரம் அது எங்கிருந்து துவங்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டா அதை வந்து நம்ம எவ்வளவு தூரம் நம்ம வாழ்க்கையை விட்டு விலக்கி அதை வெறுக்க வேண்டும் என்பதை நாம கற்றுக்கொள்வோம். Number one, when we will hate evil, the better we understand the source and consequences of evil, the more we will hate evil. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. நான் சொல்லுவேன், இந்த பாவம் என்று சொல்றது மற்றவர்கள்ட்ட இருக்கிறது மாத்திரமல்ல, நமக்குள்ளே அந்த பாவம் வந்து நுழைந்தாலும் அதை வெறுத்து அதை விட்டு விலக கர்த்தர் நம்ம கிருபை தருவாராக. I tell you, this sin not only present in others, but even when this sin is present in ourselves, may the Lord help us to depart from it and remove it from us and hate it. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. இரண்டாவது, எப்பொழுது நம்ம தீமையை வெறுப்போம் அல்லது பாவத்தை எப்போ வெறுப்போம் தெரியுமா? Number two, when we will hate sin or evil. ரெண்டாவது நான் சொல்லுவேன், நாம் எவ்வளவு அதிகமாக தேவனை அறிந்து அவருடைய அன்பை நாம உணர்கிறோமோ அப்பதான் நாம தீமையை நாம வெறுப்போம். Number two, the better we know God and His love, the more we will hate our sin. எவ்வளவுக்கு அதிகமாக தேவனையும் அவருடைய அன்பையும் நாம அறிகிறோமோ உணர்கிறோமோ நான் நினைக்கிறேன், அப்பதான் நம்ம தீமையின் மேல ஒரு சரியான வெறுப்பு வரும். The better and more we know God and realize His love, the more we will hate our sin. நம்முடைய தேவன் யார்? Who is our God? 29ஆம் சங்கீதத்தின் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, If you read Psalm 29 verse 2, அவர் பரிசுத்தத்தில் அழகுள்ளவர். He is splendor in His holiness. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று வாசிக்கிறோம். We read worship the Lord in the beauty of holiness. நான் சொல்லுவேன், அவருடைய பரிசுத்தம் என்று சொல்வது அவ்வளவு அழகுள்ளது. I tell you, His holiness is so beautiful. அவ்வளவு அருமையானது. It is so splendorous. அந்த பரிசுத்தத்தை நாம வந்து பார்த்து அதை நாம் அதனுடைய மேன்மையை நம்ம உணர்ந்து கொள்வோமானால் நிச்சயமாகவே தீமையின் மேல நமக்கு பிரியம் இருக்கவே இருக்காது. The more we look at the splendor of God's holiness, then we will start hating this sin more. நாம பரிசுத்தத்தினுடைய மேன்மையை நாம உணர்ந்து ருசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா பாவத்தோடு நாம விளையாடவே முடியாது. When we realize the splendor and beauty of His holiness, and when we realize it, then we will not play with this evil and sin. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும். Glory be to the name of the Lord. நீங்க வெளிச்சத்தை வந்து நேசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, அதை வந்து நீங்க அந்த பிரகாசத்துல வாழ ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இருளையும் அதனுடைய கிரியைகளையும் நாம வெறுத்து விடுவோம். If you love this light and if you start living in that light, then you will hate the darkness and the acts of darkness. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. சில பேர் இருக்காங்க பாருங்க, ஒரு குறிப்பிட்ட உணவை வந்து சரியா சமைச்சு அதனுடைய ருசியை அவங்க பார்க்குற வரைக்கும் மற்ற எல்லாத்தையும் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. So there are certain people, until they cook certain dish and taste it, they will appreciate others. அதாவது சில இடங்களில் போய் சாப்பிட்ட பிறகு தான் தெரியும், ஓஹோ இப்படி தான் அதை செய்யணுமா. Only after going and eating that dish in certain place, they will know, oh, we have to cook this dish in this way. அந்த டேஸ்ட் அவங்க பார்த்துட்டாங்கன்னா, அந்த ருசியையும் தரத்தையும் அவங்க வாழ்க்கையில் அனுபவிச்சுட்டாங்கன்னா மற்ற எதையுமே அவங்க விரும்ப மாட்டாங்க. Once they have tasted the right taste, once they have experienced that standard in their life, then they will not appreciate anything beyond that. தேவனுடைய பரிசுத்தத்தை நம்ம உண்மையா பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா நாம வந்து தீமையை வந்து ஒரு நாளும் நம்ம பாராட்டவே மாட்டோம். So once you see the holiness of God
truly, then we will never even appreciate this evil and sin. நான் சொல்லுவேன், தேவனுடைய பரிசுத்தத்தை அதிகமா பார்க்கிறதுக்கு ஒரே வழிதான் தேவனுடைய வார்த்தையை நம்ம வாசிப்பதனால தான். Actually, the only way to learn and see the God's holiness is by reading the word of God. தேவனுடைய பரிசுத்தத்தை நம்ம அதிகமாய் விளங்கிக் கொள்ற ஒரு இடம் அவரோடு நாம ஜெபத்துல உறவாடுறது தான். So the place where you can know God's holiness more is when we commune with God in prayer. எவ்வளவு அதிகமாக தேவனோடு நாம் உறவாடுகிறோமோ, ஐக்கியப்படுகிறோமோ, தானாகவே நாம பாவத்தை வெறுக்கிறவர்களாய் மாறுவோம். The more we commune with God in prayer and have a relationship with God, the more we will hate sin. நம்ம எவ்வளவு அதிகமாக தேவனையும் அவர் நமக்காய் செய்தவைகளை நம்ம தியானிக்க ஆரம்பிக்கிறோமோ, அதை உணர ஆரம்பிக்கிறோமோ, பாவம் நம்மகிட்ட குடிகொள்றதை நம்ம ஒரு நாளும் அங்கீகரிக்க மாட்டோம். The more and better we know God and understand what He has done for us, we will never give room for this evil to dwell in us. இயேசு நமக்காய் பட்ட பாடுகள், நமக்காய் கொடுத்த விலை, இந்த பாவத்தினாலே நமக்கு வந்த எல்லா தீங்குகளுக்காக தம்மையே பலியாய் கொடுத்ததை நம்ம எவ்வளவு அதிகமாக தியானிக்க ஆரம்பிக்கிறோமோ, நிச்சயமா நான் சொல்லுவேன், அந்த பாவத்தையோ தீமையோ நம்ம நேசிக்க நம்ம துணியவே மாட்டோம். The more we understand and know the sufferings of Christ, the sacrifice of Christ, the price that He paid for us, the more we will hate sin and evil. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ஆண்டவரே, உம்மை இன்னும் அதிகமாய் அறிய பண்ணும். Lord, help me to know You more, Lord. உம்முடைய அன்பை நான் இன்னும் அதிகமாய் உணர பண்ணும். Lord, help me to realize and understand Your love more, Lord. ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை இன்னும் அதிகமாய் தியானிக்க பண்ணும். Lord, help me to meditate Your word more, Lord. உம்மோடு உறவாட பண்ணும். Lord, make me to commune with You more, Lord. தேவனை இன்னும் அதிகமாய் நேசிக்க பாவத்தை கண்டாலே பிடிக்காம போய்டும். So as we love God more and more, when we will start hating sin even when you look at it. பாவத்தை சீ போ என்று சொல்லி விடுவோம். We will just say no to sin. நாம் அதை விட்டு விலகுவோம், வெறுப்போம். We will depart from it, we will hate it. அவருடைய அன்பு நம்முடைய இருதயங்களின் மேல ஊற்றப்பட்டது நிரப்ப தன்னாலேயே நம்ம அதை விட்டு விலகிடுவோம். So as the love of God is poured in our heart and as it fills our hearts and life, then we will automatically depart from evil. தேவனுடைய அன்பினால் நிறைந்து அவர் யார் என்று நாம் அறிஞ்சிட்டோம்னா உடனே நமக்கு புரியும், அவர்களுக்கு தேவனுக்கு பிரியமில்லாதது எனக்கும் பிரியமில்லாததுதான். So as we are filled with God's love and when we grow up with that love, we will understand what is not pleasing to God is not pleasing to me as well. தேவன் வெறுக்கிற பாவம் நானும் வெறுக்கிற பாவம். So the sin which God hates is also the sin which I hate. அவரோடு நெருங்கி அவரோடு பழக நாம் ஆட்டோமேட்டிக்கா பாவத்தை விட்டும் அதனுடைய செய்கைகளை விட்டும் நாம விலகுவோம். As we come closer to God, acquaint with Him more and more, we will automatically get away from sin and its activities. இந்த காலையில் நாம ஜெபிக்க வேண்டிய ஒரு காரியம், This morning we have to pray for one thing. இன்னும் அதிகமாய் அறிய பண்ணும். Lord, help me to know You more, Lord. இன்னும் உம்முடைய வெளிச்சத்துல நடக்க பண்ணும். Help me to walk in Your light more, இன்னும் Lord. உம்முடைய பரிசுத்தத்தை நான் காண பண்ணும். Lord, help me to see Your holiness more, Lord. ஒரு அழகான ஒரு பாடல் இங்கிலீஷ்ல பாடுவாங்க, ஒரு கோரஸ் பாடுவாங்க. There's a beautiful chorus in English. உம்முடைய பரிசுத்தத்தை நான் காணும்போது, உம்முடைய அன்பை நான் உணரும்போது, என்னை சுற்றி இருக்கிற எல்லாமே என்னவா மாறிடும்னா நிழல் போல மாறிடும், அது வெளிச்சமா தெரியாது. It says, when I look into Your holiness, when I gaze into Your loveliness, all things that surround me become shadow in the light of You. உம்முடைய இருதயத்தின் மகிழ்ச்சியை நான் காணும் பொழுது, உம்முடைய அன்பை நான் உணரும்போது, என்னை சுற்றி இருக்கிற எல்லாமே நிஜமாக அல்ல நிழலா தான் தெரியும். When I found the joy of reaching Your heart, when my will become enthroned in Your love, when all things that surround me become shadows in the light of You, அப்பொழுது நான் உம்மை ஆராதிப்பேன். and then I worship You. உம்மை ஆராதிக்கவே நான் உயிர் வாழுவேன். And the reason I live is to worship You. அதாவது இந்த ஃபாதர் பர்க்மன்ஸ் அவங்க பாடுற மாதிரி, உலகமெல்லாம் மாயை ஐயா, அன்பு ஒன்றே போதுமையான்னு சொல்லுவாங்க. As Father Berkman sings, the entire world is vanity, but your love alone is sufficient for me, Lord. தேவனுடைய அன்பையும் அவருடைய உருக்கத்தையும் அவருடைய பரிசுத்தத்தையும் நம்ம பார்த்துட்டோம்னு சொன்னா, நிச்சயமாவே எத்தனை காரியங்கள் நமக்கு முன்பாக வந்தாலும் அதன் மேல உள்ள ஒரு நேசமோ பற்றுதலோ நமக்கு வரவே வராது. So when we really see the love and compassion and the holiness of God, truly no matter whatever things come before us, we will not have a love towards those things in this world. ஆண்டவரே, உம்முடைய அன்பினால் என் இருதயத்தை நிரப்பும். Lord, fill my heart with Your love, Lord. உம்மை இன்னும் அறிய பண்ணும். Lord, help me to know You more. உம்முடைய பரிசுத்தத்தை இன்னும் அறிய பண்ணும். Lord, help me to know Your holiness more, உம்முடைய Lord. பரிசுத்தத்தை நான் அறிய உம்முடைய அன்பை நான் அறிய நீர் யார் என்பதை நான் அறிய
நான் மற்ற எல்லாவற்றையும் வெறுத்து விடுவேன், பாவத்தை வெறுத்து விடுவேன். Lord, as I come to know your holiness more and more, as I come to know your love more and more, as I come to know you more and more, I will hate evil and I will hate sin, Lord. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. எப்பொழுது நான் பாவத்தை வெறுப்பேன்? When will I hate sin? முதலாவது கவனித்தோம், நாம எவ்வளவு அதிகமாக பாவத்தினுடைய தோற்றத்தை குறித்தும் பாவத்தினுடைய விளைவுகளை குறித்து நாம் அறிவுள்ளவர்களாக இருக்கிறோமோ அவ்வளவு அதிகமாக நம்ம பாவத்தை வெறுப்போம். Number one, the better we understand the source and consequences of sin, the more we will hate sin. இரண்டாவது, எவ்வளவு அதிகமாக நாம் தேவனையும் அவருடைய அன்பையும் நாம உணர்ந்து அறிந்து கொள்கிறோமோ அவ்வளவு அதிகமாக நம்ம பாவத்தை வெறுப்போம். Number two, the better we know God and understand His love, the more we will hate sin. மூன்றாவது கடைசியாக, Third and the last, எவ்வளவு அதிகமாக நம்ம நித்தியத்தின் மேல் கண்ணுள்ளவர்களா இருக்கிறோமோ அவ்வளவு அதிகமாக நாம பாவத்தை வெறுப்போம். the more we consider eternity, the more we will hate sin. எவ்வளவு அதிகமாக நித்தியத்தின் மேல் நம் நோக்கமுள்ளவர்களா இருப்போமோ அவ்வளவு அதிகமாக பாவத்தை நெருங்கவே விட மாட்டோம், அதை வெறுப்போம். The more we consider eternity, the more we will hate sin. We will never let sin come near us. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் பாருங்க. Look at Hebrews 9 verse 27. மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்ன? What is destined to man? ஒரு முறை மரிக்கவும் பின்பு நியாய தீர்ப்படைகிறதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. Man is destined to die once and after that to face judgment. அப்போ நான் ஒரு முறை மரிக்கணும், அதுக்கப்புறம் நியாய தீர்ப்புல போய் நிக்கணும். So I have to die once and then stand before judgment. நியாய தீர்ப்புல நான் செய்த நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி அது நியாயம் தீர்க்கப்படும். So no matter what I do, whether it is good or evil, everything will be judged in the judgment. எனக்காக ஒரு நியாய தீர்ப்பு காத்திருக்கிறது. There is a judgment waiting for me. அன்னால கர்த்தர் மனுஷனுடைய எல்லா கிரியைகளையும் வெளியே கொண்டு வருவாரு. And on that day the Lord will bring all the works of man into light. அவன் தீமைக்கு தக்கதாக நன்மை தக்கதாக கர்த்தர் சரி கட்டுவாரு. The Lord will also give reward according to the evil and the good that he has done. நான் சொல்லுவேன், அதை நாம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா பாவத்தை நாம உடனே வெறுத்துருவோம். See, if we start considering those things and look at those things, we will start hating evil and sin. பாருங்க, இந்த வெளிநாடுகள் எல்லாம் வாகன ஓட்டிகள் இந்த வாகன சட்டங்கள் இருக்கு பார்த்தீங்களா, ரோட்ல இருக்கிற சட்டங்களை மீறத பத்தி ரொம்ப 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 ஜாக்கிரதையா இருப்பாங்க. So in foreign countries, these drivers will be very careful about or very cautious about trespassing the traffic rules. ஏன் தெரியுமா? You know why? ஒவ்வொரு முறை அவங்க விதிகளை மீறும்போது, அவங்க ரோட்ல தவறு செய்யும்போது மிகப்பெரிய தண்டனை அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. It's because every time they violate and trespass those rules, there's a great penalty that is imposed on them. ஃபைனாக வாங்குறது மாத்திரம் இல்ல, Not only in the form of fine, அவங்க இத்தனை முறை தான் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. they give only certain points that they have to violate only these. ஒவ்வொரு தவறு செய்யறதுக்கும் இத்தனை பாயிண்ட் மைனஸ் ஆயிடும். So every time they commit a mistake, certain points are subtracted from them. கொஞ்ச நாள்ல பாயிண்ட்ஸ் எல்லாம் காலி ஆயிருச்சு. நினைக்கிறேன் 12 பாயிண்ட் நினைக்கிறேன். அது காலி ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க டிரைவிங் லைசென்ஸ் காலாவதி ஆயிடும். I think it is almost 12 points. So once the 12 points become nil, then their driving license will be expired. அத வாய்ட் ஆக்கிடுவாங்க. அது செல்லுபடி ஆகாது. So that is made void then. அவங்க திருப்பி வாகனம் ஓட்ட முடியாது. They cannot drive a vehicle. அவங்க வாகனம் ஓட்டணும்னா திருப்பி போய் வாகனத்தினுடைய அந்த உரிமம், அந்த ஓட்டுகிற உரிமம் பெறணும்னா அவங்க திரும்ப போய் பரீட்சை எழுதணும். So if they ought to get a license again, then they have to attend that exam again. சில வேளையில சில துணிகரமாக அவங்க செய்கிற காரியங்கள், அதாவது சிக்னல்ல நிக்காம போறது, போலீஸ் நிறுத்தாம போறது, இதெல்லாம் இருந்தால் அவங்களுக்கு ஜெயில் டேர்மே இருக்கு, அவங்களுக்கு சிறை தண்டனை இருக்கு. Sometimes if they do intentionally like jumping signals, or if they don't stop when the traffic cops stop them, then they will be imprisoned or they will have sentence of imprisonment. அப்போ இத அவங்க அறிந்திருக்கிறதுனால நீங்க அவங்கள கட்டாயப்படுத்தி நீங்க எதையாவது ஒரு இடத்துல யூ டர்ன் இடத்துல யூ டர்ன் பண்ணுங்கன்னு சொல்லியோ, சிக்னல் சிவப்பா இருக்கும்போது ஓட்டுங்கன்னு சொல்லியோ பக்கத்தில் நீங்க தூண்டுனா கூட அதை செய்யறதுக்கு அவங்களுக்கு தைரியமே வராது. So having known all these strict rules, if you ask them to just take a right turn where it is not, and if you ask them to jump signals, they will not do it at all. ஏன்? Why? வரப்போகும் நியாய தீர்ப்பை குறித்து அவங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்க. Because they know very well about the judgment they're going to face. நம்முடைய தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி. Our God is a righteous judge. வரப்போகும் நியாய தீர்ப்பை குறித்து நமக்கு பயம் இருக்கிற வரைக்கும், என்னுடைய நித்தியத்தில் நான் எப்படி இது கணக்கு கொடுக்க போறேன்ற அறிவு ஒருவனுக்கு வந்துருச்சுன்னா
நிச்சயமா பாவத்தை நேசிக்க மாட்டான், பாவத்தை வெறுப்பான். So if you know about your coming judgment, and if you know what is the account that you're going to give on this day of judgment, then the person will not will hate sin, he will not love it. பாவத்தை செய்வதற்கு பயப்படுவான். He will fear to commit sin. ஏன்? Why? வரப்போகும் நியாய தீர்ப்பை குறித்து பரிசுத்த ஆவியானவர் கண்டிக்கிறார். Because the Holy Spirit will rebuke and condemn us regarding the coming judgment. ஆண்டவரே, தீமையை வெறுக்கிற ஒரு இருதயத்தை எனக்கு தாரும். Lord, give me a heart to hate evil. நான் சொல்லுவேன், நித்தியம் அப்படின்றது நம்முடைய தீமைகளுக்கு, நம்முடைய பாவங்களுக்கு நம்ம கணக்கு கொடுக்குற இடம் மாத்திரம் இல்லை, நம்முடைய நீதிக்கு தக்கதாக பலன் பெற இடமும் அதுதான். I tell you, eternity is not only a place where we have to give account for all the evil that you have done, but it is also a place for you to receive a reward. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன்னு சொல்வார். He says, I press towards the goal for the great reward that for the call that I've been called for. அதுக்காக பின்னானவைகளை நான் மறந்துட்டேன், முன்னானவைகளை நாடுகிறேன். So therefore I forget the things that are behind and I go forward. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நித்தியத்தின் மேல ஒரு சரியான ஒரு விளக்கமும் வெளிச்சமும் நமக்கு இருக்குமானா, பாவத்தை நம்ம நேசிக்க மாட்டோம், அதை நமக்குள்ள புகுந்து அது நமக்குள்ள வாழ்வதற்கு இடம் கொடுக்க மாட்டோம். அதற்கு பதிலாக பாவத்தை வெறுப்போம். If you have real light on eternity, and if you know about that eternity, then we will not let this sin or evil have space in our life, and we will hate it. இந்த வார்த்தை நம்மை குறித்து எழுதப்படுவதாக. So may this word be written about us. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். So it is always fearing God is to hate evil. நாம தீமை செய்யாம இருக்கிறேன்றதை விட தீமையை நான் வெறுக்கிறேன்னு சொல்ற நிலைக்கு கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் கொண்டு வரணும். So the Lord should bring us to a state from where we say I don't do evil to I hate evil. நான் சொல்லுவேன், தீமையை வெறுப்போமானால் தீமை எந்த வடிவத்தில் எப்பொழுது வந்தாலும் அதை கிட்டவே நம்ம நெருங்க மாட்டோம். I tell you, if we hate evil, we will never let this evil enter our life, no matter in whatever form it may come. நம்முடைய இருதயம் நீதியை நேசிக்கவும் தீமையை வெறுக்கவும் கர்த்தர் நமக்கு பயிற்றுவிப்பாராக. May the Lord help us and train us that our heart may hate evil and love righteousness. ஜெபம் பண்ணுவோமா? Let us pray. இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Our loving and merciful Father, we praise you, Lord. இன்றைக்கு எங்களோடு நீர் பேசினதற்காய் நன்றி. Lord, thank you for speaking with us today. ஆண்டவரே, தீமை வெறுப்பதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று நாங்கள் கவனித்தோம். Lord, we learn the fear of the Lord is to hate evil, Lord. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே பாவத்தையும் தீமையும் வெறுக்கிற ஒரு இருதயத்தை தார். Lord, give us a heart to hate evil and sin in our life, Lord. அந்த தீமை எங்களுக்குள்ளே இருந்தாலும் அதை குறித்த ஒரு வெறுப்புணர்வை தாரும். Lord, even that evil, if it is present in our life, give us a hatred against it, Lord. அநேக வேளையில் எங்கள் சகோதரன் கண்ணில் இருக்கிற தூசியை நாங்கள் எடுக்கிறதுக்கு நாங்கள் விரும்புகிறோம். எங்களுக்கு முன்பாக இருக்கிற பெரிய தடிகளை, எங்களுக்கு முன்பாக இருக்கிற பெரிய பெரிய பீம்ஸை நாங்கள் ரிமூவ் பண்ண மாட்டேங்கிறோம் ஆண்டவரே. Lord, many times we are adept at finding the speck in our neighbor's eyes, but we are not bothered about the plank that is embedded in our own eyes, Lord. ஆண்டவரே, தீமையை வெறுக்க எங்களுக்கு கிருபை தார். Lord, give us grace to hate evil, Lord. இந்த பாவம் எங்கிருந்து வருகிறது, இது பிசாசினால் உண்டானது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள, அதனுடைய பின்விளைவுகள் வேதனைகளை நாங்கள் அறிந்து தீமையை வெறுக்க கிருபை தார். Lord, give us grace to understand the source and also understand that Satan is the originator of the sin and understand the painful consequences of sin and help us to hate it, Lord. ஆண்டவரே, பாவத்திற்கு ஒரு முடிவு இருக்கிறது என்பது அறிந்து கர்த்தாவே அதை நாங்கள் வெறுக்க கிருபை தார். Lord, give us grace to understand there is an end to sin and that we may hate sin, Lord. ஆண்டவரே, உம்மையும் உம்முடைய அன்பையும் அதிகமாக அறிந்து உம்முடைய அன்பிலே நிலைத்திருந்து உம்முடைய அன்பை ருசித்து பார்த்து அதனால தீமையை வெறுக்க எங்களுக்கு கிருபை தாரும். Give us grace to know you more and your love, to taste it and to remain in your love, and so that we may hate evil, Lord. ஆண்டவரே, இனி வரப்போகும் நியாய தீர்ப்பை குறித்து ஆண்டவரே எச்சரிப்புள்ளவர்களாய் எங்கள் தீமையை வெறுத்து நன்மையை நேசிக்க கிருபை தார். Lord, give us grace that we may consider eternity and the coming judgment that we're going to face, and that we may have that fear and be cautious and hate evil, Lord. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்து. Glorify your name, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Praise the Lord. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. May God bless you. May God be with you. ஆமென்.